தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை விசாரணைக்கு பின் இன்றே விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். LICயின் 6.5 விழுக்காடு பங்குகளை ஒரு பங்கு ரூபாய் 382 என்ற விலையில் விற்பனை செய்து ரூபாய் 31,000 கோடியை திரட்ட உள்ளது ஒன்றிய அரசு. LICயின் மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் 6 லட்சம் கோடியாகும். இந்த நிறுவனத்தின் 96.50 விழுக்காடு பங்குகளை இந்திய அரசு வைத்துள்ளது. தற்போது LICயின் ஒரு பங்கு விலை ரூபாய் 424.35 உள்ளது. உலகளவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து டெலிகிராம் செயலி நீக்கம். சில மணி நேரம் கழித்து மீண்டும் சேர்ப்பு. செயலியில் சிறார் பாலியல் வன்கொடுமை தொடர்பான விதிமீறல்கள் இருந்தது ஆய்வில் தெரிய வரவே சிறிது நேரம் முடக்கப்பட்டதாகவும் அந்த கண்டென்ட்கள் நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் சேர்க்கப்பட்டதாகவும் டெலிகிராம் தரப்பில் விளக்கம். ரயில்களில் தரமற்ற உணவு விநியோகம், பேண்ட்ரி பெட்டியில் சுகாதாரமற்ற சூழல் உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக ஒப்பந்ததாரர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 5.13 கோடி அபராதம் விதிப்பு. இந்திய ரயில்வேயில் ஆண்டுதோறும் சராசரியாக 58 கோடி உணவுகள் விநியோகிக்கப்படுகின்றன. இதில் புகார்கள் என்பது 0.00008 விழுக்காடு என்ற அளவில்தான் உள்ளன என நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். PM கேர்ஸ் நிதியையும் விசாரியுங்கள், பிரதமர் உங்களையும் மன்னிப்பார் என்று அபிஜித் திவ்கே அமெரிக்காவில் படிக்க எங்கிருந்து பணம் வந்தது என கேள்வி எழுப்பிய RTI ஆர்வலருக்கு CJP பதில். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான தீப்கேயின் தந்தையால் எப்படி அவரது மகன் அமெரிக்காவில் படிப்பதற்கு நிதியுதவி செய்ய முடிந்தது என்று கேள்வி எழுப்பிய RTI ஆர்வலர் அமித் திவாரி இது குறித்து விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்திருந்தார். பயனர்களுக்கு புதிய தேர்வை வழங்கும் வகையில் 3-in-1 ஹோம் பேக் என்ற புதிய சேவையை அறிவித்துள்ளது ஜியோ. TV பிளஸ் வைஃபை பிளஸ் OTT சேவை 3 மாதத்திற்கு ரூபாய் 2,122க்கும், வைஃபை சேவையை 5 மாதத்திற்கு ரூபாய் 2,200க்கும், TV சேவையை 5 மாதத்திற்கு ரூபாய் 4,000க்கும் பெறலாம். பாகிஸ்தான் அணியின் புதிய பேட்டிங் பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மைக்கேல் ஸ்மித் நியமனம். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீடிப்பார் என தெரிவிப்பு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.